Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான காரக்குழிப்பணியாரம் பார்க்க போறோம். நல்ல சாஃப்ட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. பணியாரம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரைட்டி காரக்குழிப்பணியாரம். அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி சைடு டிஷ்ஷா நான் வச்சிருக்கேன். மாவு அரைக்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் இப்போ வந்து இந்த கப்பில் 1.5 கப் அளவு இட்லி அரிசி, 1/2 கப் அளவு பச்சரிசி, அடுத்து இந்த சின்ன கப்பில் 1/2 கப் அளவு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா 2 தடவை கழுவிடுங்க. கழுவின பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 5 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சிரும். அதுக்கடுத்து நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம காரப்பணியாரத்துக்கு வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கணும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட்டான பின்னாடி கொஞ்சம் எண்ணெய், அடுத்து கடுகு, உளுந்து ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. நல்லா செவக்க வறுத்த பின்னாடி வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் பெருங்காயம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து உப்புமாவுக்கு நம்ம எப்படி வதக்குவோமோ அந்த பக்குவம் வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. அடுத்து இந்த வெங்காயத்துக்கான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பணியாரத்துக்கு அரைச்ச மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய மாவை ஆட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம், பால் பணியாரம்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வதக்கின வெங்காயம் கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வாஷ் பண்ண மல்லி இலை, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அடுத்து உப்பு. நான் வந்து உப்பு மாவு கரைக்கிறப்ப கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா திக்காக தான் இருக்கும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு வரணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டோட டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்குவம் வந்தால் போதும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்ல அடிகனமான பணியார சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது எல்லா பணியாரமும் ஒரே கலரில் சூப்பராக நமக்கு கிடைக்கும். ரொம்ப லைட் வெயிட் பணியார சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேகமாக கருகிறோம். இல்லாட்டி பணியாரம் சட்டி வேகமாக சூடாகிறதுனால நமக்கு பணியாரம் எடுக்கிறப்ப அந்த அனல் அடிக்கும், கை ரொம்ப எரியும். அதனால் நல்ல அடிகனமான பணியார சட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட்டான பின்னாடி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒவ்வொரு குழியிலையும் மெதுவாக அந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 அளவு மட்டும் ஊற்றுங்க. அது நல்லா வெந்த பின்னாடி பொங்கும். அதனால் 3/4 அளவு ஊற்றினா போதும். இந்த மாதிரி பணியாரம் அழகாக ஊற்றின பின்னாடி மூடி வச்சுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிரும். அந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த டைம் வரவும் நம்ம ஃப்ளேமை இன்னும் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு பணியாரமாக எடுத்துடலாம். நான் வந்து பேம்பூ ஸ்கியூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம ஊர்களில் சிறுகனி யூஸ் பண்ணுவாங்க பணியாரம் எடுக்கிறதுக்கு. நானும் அதான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த லீவில் வரப்போ. ஆனால் ஏர்போர்ட்டில் அதை வாங்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் அந்த பேம்பூ ஸ்கியூ ஸ்டிக் ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். அதில் தான் நான் பணியாரம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது 2 சைடும் நம்மளோட பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒவ்வொன்றா நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி பணியாரம் ஊற்றி பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான காரக்குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் மாவு அரைக்கிறதுக்கு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.